யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். என் அருமையான காத்திருப்பு கொடுகையிலே என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் மேன்மைப்படுத்துவதிலே நாங்கள் மனமகிழ்ச்சியாயிருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் தரிசிக்கவில்லை என்று சொன்னான். எங்களுக்கு வாழ்வு இல்லை ஆண்டவரே. உம்மை தரிசிப்பதும், உம்மிலே நாங்கள் களி கூறுவதும், உம்மை நாங்கள் துதிப்பதும், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பேசுவதுமே எங்களுடைய வாழ்வாய் அமையட்டும் ஆண்டவரே. இந்த அருமையான கூடுகையை எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த ஆன்லைன் வாயிலாக ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுது உம்முடைய நாமத்தை அறியாத ஜாதிகள் அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது போல நீங்கள் உலகெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பசுத்தாதி நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து எனக்கு சீஷர்களாக்குங்கள் என்று சொன்னவர். அப்படியாய் ஆண்டவரே, இந்த முழு உலகமும் உடைய செய்தி கடந்து போகட்டும் ஐயா. அதற்காய் நாங்கள் படுகிற பிரயாசத்தை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்ல கரமங்களோடு இருக்கட்டும். பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும், செய்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ரெடி? உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே கண்ணாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே கண்ணாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. பூஜிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த பூஜிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே கண்ணாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை, தூக்கிட புணரும் ஒன்று, சேற்றை வீசும் மனிதர் உண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே. ஒப்பரனே சப்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். ஒப்பரனே சப்பரனே உம்மை நான் என்று துதிப்பேன். இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி எல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே கண்ணாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. கருவில் அனாதையாரே தெருவில் நான் கிடந்தேன். கருவில் அனாதையாரே தெருவில் நான் கிடந்தேன். அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே, அருகில் வந்து என்னை அழைத்த அன்பு தெய்வமே. உங்களின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உங்களின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்று மறவேன். இந்த பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. இந்த பூச்சிக்கு வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவன் ஆக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே கண்ணாலே கண்ணு கலங்குது.
உம்மை நினைக்குது. ஊரெல்லாம் சென்றிடுவேன் உந்த நாமம் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சென்றிடுவேன் உந்த நாமம் பறைசாற்றுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்று உயர்த்திடுவேன். தெருவெல்லாம் இயேசுவே என்று உம்மை உயர்த்திடுவேன். ஆளுகை செய்யும் என்னை எந்த அன்பு இயேசுவே. ஆளுகை செய்யும் என்னை எந்த அன்பு இயேசுவே. உம்மையன்றி இப்புறையில் ஆறுதல் எனக்கு யாருமில்லை. உம்மையன்றி இப்புறையில் ஆறுதல் எனக்கு யாருமில்லை. இந்த தெரு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெரு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே. கண்ணாலே கண்ணு கருங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உங்கள் நன்மை நினைக்கையிலே. கண்ணாலே கண்ணு கருங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெரு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்னை நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்துக் கொண்டீரே. இந்த தெரு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. நல்லவன் ஆக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அருமையான இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை குறித்து இன்றைக்கு தெளிவுபட நாம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். 9வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது ரவி இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று இந்த வேதத்தின்படி நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவஜனமே, என் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே எந்த மனிதன் வருகிறானோ அவன் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் சரி, ஒருவேளை தரித்திரனாய் இருக்கலாம், ஒருவேளை குள்ளனாய் இருக்கலாம், ஒருவேளை சப்பானியாய் இருக்கலாம், அல்லது வியாதியஸ்தனாய் இருக்கலாம், பிசாசு பிடித்தவனாய் இருக்கலாம். அவன் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்கவும் அவனுக்கு வாழ்வு தரவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதுதான் வேத சட்டம். அன்பு தேவஜனமே, இந்த மனிதன் பிறவிக்குள்ளனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் கேட்கிறார்கள் இயேசுவிடத்திலே, இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா, யாருடைய பாவம் என்று கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறான், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல என்று சொல்லி தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படுகிறது. தேவன் குள்ளனையும் ஊமையும் சப்பானியையும் இந்த உலகத்திலே தேவன் படைத்திருக்கிறார் என்பது ஒரு வெளிப்பாடு. எனவேதான் வேதம் சொல்கிறது அவன் பிறவி குருடனாய் இருக்கிறான் என்று. அவன் பிறக்கும் பொழுதே குருடனாய் பிறக்கிறான். இது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. ஒரு மனிதனை ஐஸ்வர்யவானுடைய குடும்பத்திலே பிறக்க தேவன் அனுமதிக்கிறார். ஒருவனை ஏழ்மையான குடும்பத்திலே பிறக்க தேவன் அனுமதிக்கிறார்.
எல்லாம் சம்பவிக்கிறது என்று சொன்னால், இவர்கள் எல்லாரும் எந்த நிலையிலே வைக்கப்பட்டாலும், எப்பேற்பட்ட இடத்திலே பிறந்தாலும், என்ன நிலைமையிலே பிறந்தாலும், அவர்கள் எல்லாம் தன்னை படைத்த தேவனிடத்திலே வரும் பொழுது அவைகள் எல்லாம் அவர்களை விட்டு விலகி எல்லாம் சரி பண்ணப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பகற்காலங்கள் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். நான் உலகத்தில் இருக்கும் பொழுது ஒளியாய் இருந்தேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் கண்களிலே பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொன்னார் என் ஆண்டவராகிய இயேசு. பிறவி குருடனுடைய கண்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அற்புதம் செய்யும்படியாக அவர் எச்சில் உமிழ்ந்து சேருண்டாக்கி பிறவி குருடனாய் பிறந்தவனுடைய கண்களிலே பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்று சொன்னார். சீலோவாம் என்று சொன்னால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு. அற்புதம் எங்கே நடக்கிறது? சீலோவாம் குளத்திலே நடக்கிறதா, அல்லது என் இயேசுவுடைய உமிழ்நீரிலே நடக்கிறதா, அல்லது அதை சேருண்டாக்கி சேற்றை பூசினாரே அதிலே அற்புதம் நடந்ததா? எதிலே நடந்தது? யாரால் அனுப்பப்பட்டானோ அவரால் அற்புதம் நடந்தது. அன்பான தேவஜனமே, சீலோவாம் குளத்திலே அவன் கழுவினதினாலே அவன் அற்புதம் அடையவில்லை. என் இயேசு இந்த காரியங்கள் மூலமாக அவனுக்கு அற்புதங்களை செய்தார். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு தான் அது மகிமை வரும். சீலோவாம் குளத்துக்கு மகிமை அல்ல. இவைகளெல்லாம் கருவிகள். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தின்படி செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நாம் அந்த திட்டத்தையும் அந்த நோக்கத்தையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு இவைகளெல்லாம் கருவிகள். சீலோவாம் குளம் ஒரு கருவி. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சேருண்டாக்கி இந்த சேற்றை அவருடைய கண்களிலே பூசினது ஒரு கருவி. இவைகள் எல்லாம் தேவன் செய்தார். ஆனால் அற்புதம் செய்தது யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அனுப்பினார். நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவி பார்வை அடைவாயாக என்று சொல்லி அவன் அதன்படியே கழுவி அவன் பார்வை அடைந்தான். அன்பு தேவஜனமே, சீலோவாம் குளத்திலே அவன் கழுவினதினாலே சீலோவாம் வந்து ஒரு அற்புதத்தின் குளம் என்று நாம் நினைத்து விட முடியாது. அன்பு தேவஜனமே, இந்த மண்ணை எடுத்துதான் தேவன் எச்சில் உமிழ்ந்து சேருண்டாக்கி அதை பூசினார் என்பதற்காக மண்ணை வணங்குவது அது ஒரு வழிபாடு அல்ல, அது நியதி அல்ல. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே தான் அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. காரணம் என்ன? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக அவன் பிறவி குருடனாய் பிறக்கிறான். பிறவிலேயே பிறக்கிற சப்பானிகள், பிறவிலேயே பிறக்கிற செவிடர்கள், இதெல்லாம் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு அக்கிரியைகள். இன்னென்ன வழியெல்லாம் மனிதரை இந்த உலகத்திலே உண்டாக்கி இருக்கிறார் தேவன். ஒருவேளை நில உலகத்திலே சப்பானியாய் ஒருவன் பிறந்திருப்பானே, ஆனால் பிறவிலேயே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவரிடத்திலே வருவானேயானால் அவன் சப்பானி தன்மையை கர்த்தர் மாற்றி அவன் குதித்தெழுந்து நடக்கும்படியாக செய்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பு தேவஜனமே, ஒருவேளை அவன் சப்பானியாய் பிறந்திருப்பானே ஆனால், குருடனாய் பிறந்திருப்பானே ஆனால், இந்த பிறவி குருடனை சொல்லுகிறது போதான் ஜனங்கள் சொல்லுவார்கள், இவன் இப்படி சப்பானியாய் பிறந்தது அவன் செய்த பாவம், அவன் செய்த பாவமா, அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா? இந்த பிறவி குருடனாய் பிறந்திருக்கிறானே இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று ஜனங்கள் பேசும். ஜனங்கள் வெளிப்பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக சிந்திக்கிறவர்கள் ஜனங்கள். ஆனால் என் ஆண்டவருடைய சத்தமோ அப்படி அல்ல. என் ஆண்டவருடைய கண்களோ அப்படி பார்க்கிற கண்கள் அல்ல.
என் ஆண்டவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மானை ஈனச் செய்யும். அதே போல என் ஆண்டவருடைய கண்கள் ஒரு மனிதனை ரட்சிக்கும். எப்படியாய் ஆயத்துறையிலே வரி வசூல் செய்து கொண்டிருந்த மத்தியை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தார். உடனடியாக அவன் மனம் திரும்பி என் இயேசுவோடு கூடவே வந்து விட்டான். அன்பானது வச்சாங்க. என் ஆண்டவருடைய பார்வை அப்பேற்பட்ட பார்வை, ரட்சிக்கும் பார்வை. என் ஆண்டவருடைய சத்தம் ஒரு மனிதனை ரட்சிக்கும்படியான சத்தம். என் ஆண்டவருடைய கிரியைகள், அவன் குருடனாய் இருந்தாலும் சரி, செவிடனாய் இருந்தாலும் சரி, அவரிடத்திலே வருகிற எந்த மனிதனையும் புறம்பே தள்ளாதபடிக்கு அவனுக்கு வாழ்வு கொடுப்பதுதான் என் ஆண்டவராகிய தேவனுடைய கிரியை. அவர் அற்புதம் செய்கிறவர். அன்பு தேவஜனமே, ஒருவேளை தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக நீ எப்படி வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம். ஐயோ, என் வாழ்வெல்லாம் இப்படி ஏழ்மைத்தனமாக வாழ்ந்தே நான் மரிப்பதா என்று சொல்லி நினைக்கலாம். சகோதரனே, நீ இன்னும் ஜீவனுள்ள தேவனடியிலே நீ வராமல் இருப்பதே உனக்கு தரித்திரம். என் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதே உனக்கு வந்த வேதனை, வியாதி. என் இயேசுவிடத்திலே வருகிற எந்த மனிதனையும் அவர் கைவிட்டதாக சரித்திரம் இல்லை. ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீலோவாம் குலத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு மனிதனை போல உன்னையும் என்னையும் இந்த நில உலகத்துக்கு தேவன் அனுப்பியிருக்கார். இந்த நில உலகத்திலே நாம் எப்பேற்பட்ட அவருடைய கிரியினால் நாம் வெளிப்பட்டிருக்கிறோமோ நமக்கு தெரியாது. என்ன நிலைமையிலே நாம் இந்த நில உலகத்திலே பிறந்திருந்தாலும் சரி, இயேசு அண்டிலே வருவோமானால் நம்முடைய குருட்டுத்தன்மை பார்வை அடையப்படும். நம்முடைய செவிட்டு தன்மை மாறி நன்றாக கேட்கும்படியான கிருபையை தருவார். எப்பத்தா என்று சொல்லி நம்முடைய காதுகளை திறப்பார். சீலோவாம் குலத்திலே போய் கழுவி என்று சொல்லி சேருண்டாக்கி நம்மை அனுப்புவார். இந்த நாளிலே தேவன் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு திட்டத்தோடு தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த திட்டத்தையும் அந்த தீர்மானத்தையும் நாம் மறந்து கிடக்கிறோம். அன்பானது வச்சாங்க, இதுதான் நமக்கு வருகிறதான வியாதி. அவரை மறந்து, அவரை அறியாமல், தெரிந்தும் அவரை தெரியாதது போல நடிக்கிற ஒரு நடிப்பு, இவைகள் தான் நமக்கு வருகிற வியாதி. இதனால் தான் இன்னும் ஏழ்மையாய் இருக்கிறோம். இதனால் தான் இன்னும் குருடனாய் இருக்கிறோம். இதனால் தான் இன்னும் சப்பானியாய் இருக்கிறோம், செவிடர்களாய் இருக்கிறோம். அன்பு தேவச்சனமே, என் இயேசு வண்டியிலே நீ வருவாயா? எத்தனையோ வருட காலமாய் வியாதியிலே வாடிக்கொண்டிருந்த அந்த பெரும்பாடு உள்ளவனை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியே வருகிறார் என்று கேள்விப்படுகிறார். எப்படியாவது அவருடைய தொங்கலையாவது பிடித்து நான் சுகமாவேன் என்ற வேகம் அவளுக்குள்ளே வந்தது, விசுவாசம் அவளுக்குள்ளே வந்தது. எல்லாவற்றையும் விற்று வைத்தியருக்கு கொடுத்து விட்டாள். இன்னும் விற்பதற்கோ அவள் செலவு செய்வதற்கோ ஒன்றும் அந்த பெண்ணிடத்திலே ஒன்றுமே இல்லை. என் இயேசு அந்த வழியாய் வருகிறார். நான் எப்படியாவது அந்த தெய்வத்தினுடைய தொங்கலையாவது பிடித்து நான் சுகமாவேன் என்று சொல்லி ஓடி வருகிறாள். அவள் தொட்டாள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அவளை பிடிக்க ஆரம்பித்தது. அந்த நொடி பொழுதிலே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று விட்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எந்த மனிதன் அவரை தொடுகிறாரோ, எந்த மனிதர்கள் அவரிடத்திலே வருகிறார்களோ, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அப்படி வாழ்வும் மாறும். எப்பேற்பட்ட கிரியைகளால் அவன் வெளிப்பட்டிருந்தாலும் சரி, இந்த பூமியிலே அந்த நிலைமைகளை மாற்றி கத்த அவளை சுகமாக்கி வல்லமை உள்ள ஒரு மனிதனாய், செம்மையான ஒரு மனிதனாய், உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரை அழகு நிறைந்த ஒரு மனிதனாய் மாற்ற என் ஆண்டவராக இயேசுவாலே முடியும். இங்க நாம் பார்க்கிறோம், பிறவிலேயே குருடனாய் பிறந்த இந்த மனிதனுடைய வாழ்வு மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் பார்க்கிறார்கள், நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று. இயேசு என்று சொல்லுகிறவர் ஒருவர் எனக்கு பார்வை அடையும்படியாக செய்தார். இதுதான் சாட்சி.
நீ எப்படி இப்படி மாறினா? இயேசு என்னை தொட்டார், என் வாழ்வை மாற்றினார் என்று சொல்வதே என்னுடைய சாட்சி. இயேசுவை அறியாத குருடனாய் நாம் இருந்தோம். ஜீவ தேவனை அறியாதவர்களாய் நாம் இருந்தோம். இயேசு நம்மை தேடி வந்தார். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகம் ஒரு பொருட்டு அல்ல என்று நினைக்கிறோம். உலகத்தின் ஆசை இச்சைகள் ஒரு நாள் ஒழித்து போகும் என்று நாம் கிரகிக்கிறோம். காரணம் என்ன? இயேசு என்பவர் யார் என்பதை தேவன் நம்முடைய மன கண்களை திறந்து விட்டார். இன்றைக்கு நாம் பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு உன் மனக்கண்களை திறந்திருக்கிறாரா? லீதியாளுடைய மனக்கண்களை திறந்தவர். அதுவரை அவள் தேவனை அறிந்துதான் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த ஆற்றின் கரையிலே அவன் ஒன்று கூடி ஜெபிக்க போகும் பொழுது, அந்த அருமை மனிதன் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்த பொழுது அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது என நாம் வாசிக்கிறோம். அந்த லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அவள் சொன்னாள், நாங்கள் யாவரும் குடும்பமாக ஞானஸ்தானம் பெறுகிறோம் என்று சொல்லி அவள் குடும்பமாக ஞானஸ்தானம் பெற்று விசுவாசத்தில் உள்ள குடும்பமாக மாற்றப்பட்டார்களே. அன்பு தேவ ஜனமே, கர்த்தரை அறிந்தும் குருடர்களாய் இன்றைக்கு இருக்கிற குடும்பங்கள் ஏராளம். இன்னைக்கு ஜீவ மார்க்கத்தை அறிந்திருக்கிற நீ நானும், கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ நானும் இப்ப ஏற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். சப்பானிகளாகவே இருக்க விரும்புகிறோமா? பெரும்பாலுள்ளவளை போலவே இருக்க விரும்புகிறோமா? அல்லது பிறவி குருடனை போலவே இருக்க விரும்புகிறோமா? இயேசு அல்லவோ உனக்கு அற்புதம் செய்கிறவர். ஜீவனுள்ள தேவன் அல்லவோ உனக்கு அடையாளங்களை செய்கிறவர். கிறிஸ்து அல்லவோ உன் கண்களை திறக்கிறவர். இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவன் அண்டையிலே வா. உலகமும் உன் ஜாதியோ உன்னுடைய குலப்பெருமையோ உன் தெய்வங்களோ ஒன்றும் செய்யாது. நீ ஜீவனுள்ள தேவனிலே வருவாயே ஆனால் உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் வாழ்வை மாற்ற அவரால் முடியும். வேதம் சொல்கிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சங்கீதத்திலே வாசிக்கிறோமே. அதுபடியே ஜீவனுள்ள தேவனிலே நீ வருவாயா? இந்த பிறவி குருடனுடைய கண்களை திறந்தவர் உன்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திறப்பார். உன் மனக்கண்களை திறந்து உனக்கு வாழ்வு கொடுப்பார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன் வாழ்க்கையிலே சஞ்சலமா, போராட்டமா, வருத்தமா? நீ கவலைப்படாதே. எல்லாமும் வாழ்க்கையிலே ஒரு குப்பையை போல துடைத்து எரிகிறவளாய் நீ இருக்கிறேன் என்று வருத்தப்படுகிறாயா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ வருவாயானா அந்த தெய்வம் உன்னை அபரிமிதமாய் ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அன்பான தேவஜனமே, வாசிக்கலாம். 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். போதும். இங்கே நாம் பார்க்கிறோம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த பொழுது அவர் வெளிச்சமாய் இருந்தார். எந்த மனிதன் அப்படி வெளிச்சத்திலே வந்தானோ அவன் இருள் நீங்கி அவன் வெளிச்சத்திலே நடக்கிறவனாய் இருந்தான். எந்த மனிதன் அவரிடத்திலே வரவில்லையோ அவன் சாகிறவரை இருளிலே வாழ்ந்து அவன் கந்தகம் அக்னி எரிகிற அந்த பாழ்வடிப்பு நிறைந்த இருளிலே விழுந்து போவதுதான் மனிதனுடைய முடிவாய் இருக்கிறது. என் இயேசு இந்த நில உலகத்திலே அவர் இருக்கும் பொழுதெல்லாம் வெளிச்சமாகவே இருந்தார், ஒளியாகவே இருந்தார். வெளிச்சமான தேவனிடத்திலே நீ வர தயங்குகிறாயா? அல்லது உன் ஜாதி பெருமையிலே அழிந்து போகாதே. கர்த்தர் அல்லவோ மனிதனை படைத்தார். அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே முழு ஜாதிகளையும் ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் செடி கொடி மரங்களையும் ஒருவர் அல்லவா படைத்தார். அந்த ரட்சகரை நீ அறிந்து கொள்ளுவாயானால் உன்னுடைய மனக்கண்கள், குருடாக்கப்பட்ட மனக்கண்கள் இன்றைக்கு திறக்கும். அன்பானது வச்சனமே,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் அன்றைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். வருத்தம் உன்னை நெருக்கிறதா? பாரம் உன்னை நெருக்குகிறதா? இந்த சுமைகள் எல்லாம் இறக்க வேண்டுமானா இயேசு அண்டையிலே மாத்திரம்தான் உனக்கு விடுதலை. வேற எந்த இடத்திலும் உனக்கு விடுதலை கிடைக்காது. வடக்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் ஓடிக்கொண்டிருந்தேன் என் வாழ்வு செழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தெய்வமும் எனக்கு கை கொடுக்கவில்லை. அமிழ்ந்து போகட்டும் என்று தான் விட்டன. எத்தனையோ தெய்வங்களிடத்திலே ஓடி கதறி கண்ணீர் விட்டு அழுது புரண்டதுதான் எனக்கு மிச்சம். ஆனால் கடைசியாக என் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே நான் வந்த பொழுது என் வாழ்வை கர்த்தர் மாற்றினார். என் கண்களிலே இருந்த எல்லா பார்வையற்ற தன்மையெல்லாம் மாற்றினார். என் மனக்கண்களை பிரபைக்கின் சாத்தானான் அவன் குருடாக்கி வைத்திருந்தான். அந்த மனக்கண்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திறந்தார். என்றைக்கு திறந்தாரோ அந்த இருந்து இன்று வரை அவருடைய வெளிச்சத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பு தேவச்சனமே, அவரை அன்றி இந்த உலகத்திலே எவராலும் இந்த வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. அவர் வெளிச்சத்தின் தேவன். நானே மெய்யான ஒளி என்று தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுகிறதை இங்கே நாம் வாசிக்கிறோம். ஒருவர் அவருடைய வெளிச்சத்திலே நடப்பானேயானால் அவர் இந்த நில உலகத்திலே ஆசீர்வதிக்கப்படுவார். அவரே மெய்யான ஒளி, அவரே மெய்யான ஒளி. அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் வெளிச்சமாக இருந்தார். அன்பு தேவச்சனமே, இன்னைக்கு தேவனுடைய சமூகத்திலே வெளிச்சமான தேவனை நீ மறுதலித்துக் கொண்டிருக்கிறாயா? இந்த இயேசு எனக்கு இல்லை, அது கிறிஸ்தவர்களுக்குத்தான், கிறிஸ்தவ மார்க்கத்துக்குத்தான் இயேசு என்று நினைத்து உன்னை வஞ்சித்துக் கொள்ளாதே. மனிதனை உண்டாக்கின எல்லா மனிதனுக்குத்தான் ஆண்டவராகிய தேவன். அதனால் தான் அவர் சாயலிலே உன்னை படைத்தார். அன்பு தேவச்சனமே, குரங்கிலே அநேக விதமான ஜாதிகள் உண்டு. கழுதையிலே அநேக விதமான ஜாதிகள் உண்டு. குதிரையிலும் அநேக விதமான ஜாதிகள் உண்டு. அதுபோல மனிதனிலும் அநேக ஜாதிகளை தேவன் படைத்திருக்கிறார். ஆனால் அதிலே நான் உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் இன்றைக்கு மனிதன் தன்னை பிரித்து வைத்துக் கொள்ளுகிறார். இது மனிதனால வரக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள். அவன் ஜாதியின் அடிப்படையிலே மனிதனை பிரிக்க வேண்டும் என்று தேவன் அவனை படைக்கவில்லை. அன்பு தேவச்சனமே, மனிதனாகத்தான் எல்லாரையும் படைத்தார். ஆனால் மனிதன் தான் தன்னை பிரித்துக் கொண்டான். இன்னைக்கு இந்த நில உலகத்திலே அன்பு தேவச்சனமே, ஜாதியின் பெருமையிலே அழிந்து போகாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உனக்கு ரட்சகர். உன் குல பெருமையிலே அழிந்து போகாதே. ரட்சகராகிய இயேசு தான் உனக்கு தெய்வம். அவர் என்று இந்த உலகத்திலே வேறு தெய்வம் இல்லை. இந்த நாளிலே அந்த மெய்யான வெளிச்சத்திற்கு வருவாயா? அந்த வெளிச்சம் தான் ஒரு மனிதனை இருளில் இருந்து விடுதலையாக்க முடியும். அந்த வெளிச்சம் தான் இந்த பார்வையற்றவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்க ஆரம்பித்தது. அன்பான தேவச்சனமே, அவன் எப்பொழுது சீலோன் குலத்திலே கழுவினானோ அவன் பார்வை அடைந்தான். அதுவரை அவன் குருடனாயிருந்தான். இன்றைக்கு உன் குல பெருமையை கழுவ ஆரம்பித்து விடு. உன் ஜாதி பெருமையை கழுவ ஆரம்பித்து விடு. அப்பொழுதுதான் உன்னால இயேசுவை பார்க்க முடியும். இல்லையே சொன்னால் பார்க்க முடியாது. சேற்றோட ஒருவேளை அப்படி இருந்து விட வேண்டியதுதான். இல்லை, இயேசு எனக்கு சேருண்டாக்கி என் கண்களிலே பூசிவிட்டார் என்று சொல்லி அப்படியே அவன் இருந்திருப்பானே, ஆனால் அவனுக்கு பார்வை கிடைக்காது. அவன் கழுவ ஆரம்பித்தான். இயேசு சொன்னது போல உன் வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகள் எல்லாம் கழுவ ஆரம்பித்து விடு. என்றைக்கு ஒரு மனிதன் அந்த ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிறதான தண்ணீரிலே, ஞானஸ்தான தொட்டியிலே அல்லது ஞானஸ்தானம் எடுக்கும்படியான ஒரு ஆற்றிலோ அல்லது கிணற்றிலோ எங்கே எடுத்தாலும் சரி, உன் பாவம் எல்லாம் அங்கே கழுவப்பட வேண்டும். உன்
ஜாதி பெருமை குலப்பெருமை எல்லாம் அங்கே கழுவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் வெளிச்சத்தை உன்னால பார்க்க முடியும். அன்பான ஜனமே, இந்த நாளிலே நான் தான் உயர்ந்தவர், என் ஜாதி உயர்ந்தது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருப்பாயானால் இன்னும் குருடனாகவே இருக்கிறாய் என்ற அர்த்தம். அதை விட்டு நீ இறங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகேயை பார்த்து சொன்னார், சகேயுவே, இந்த காட்டத்தி மரத்தில் இருந்து இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். அவன் இறங்கி வர ஆரம்பித்தான். அன்பான தேவச்சனமே, நல்ல அந்தஸ்திலே பிறந்தவன், நல்ல உயர்ந்த குடும்பத்திலே வளர்ந்து ஆளாக்கப்பட்டவன், அப்பேற்பட்ட மனிதன் காட்டத்தி மரத்திலே பார்க்கிறான் இயேசுவை. ஜனக்கூட்டமாய் இருந்தபடினால் அவரை பார்க்க முடியவில்லை என்று சொல்லி காட்டத்தி மரத்திலே ஏறி பார்த்தான். இயேசு அவனை பார்த்து சொன்னான், நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். எங்கிருந்து இறங்க வேண்டும்? உன் ஜாதி பெருமையிலிருந்து இறங்கி வா. ஓ, நான் பெரிய அந்தஸ்திலே பிறந்திருக்கிறேன் என்ற கர்வத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பானே, ஆனால் நீ அங்கிருந்து இறங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு நான் கிருபை அளிக்கிறேன் என்று இயேசு சொன்னது போல, பெருமை உள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று இயேசு சொன்னார். எல்லாவற்றிலும் இருந்து நீ இறங்கி வா, அப்பொழுது வெளிச்சத்திலே நடக்கிறவனாய் இருப்பாய். உன் மனக்கண்கள் அப்பொழுது திறக்கப்படும். இந்த உலகத்தை அப்பொழுதுதான் உன்னால சரியாய் பார்க்க முடியும். எந்த சேர் உன் கண்களை அடைத்து வைத்திருக்கிறதோ அந்த சேற்றை கொண்டு போய் சிலோம் குளத்திலே கழுவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பண பெருமை சேற்றை போல அடைக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது குலப்பெருமை பிறவிலேயே நீ குருடாக்கப்பட்டிருக்கிறாயா? இது எல்லாவற்றிலும் போய் சிலோம் குளத்திலே கழுவிடு. அப்பொழுது நீ இயேசுவை பார்க்க ஆரம்பிப்பாய். உலகம் அப்பொழுது உனக்கு ஒரு பொருட்டாய் தெரியாது. அப்பொழுது உன் பிறப்பை குறித்து அப்பொழுதுதான் நீ தெளிவுபட நீ அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னான், எப்பொழுது சேற்றோடு இருக்கிறாயோ அதுவரை, கழுவப்படாமல் இருக்கிறவரை இந்த உலகம் உனக்கு பொருட்டாக தெரியும். நீ என்றைக்கு கழுகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கு இந்த உலகம் அற்பமாய் தெரியும். உன் சாவ பாவம் எல்லாம் சிலுவம் குலத்திலே கழுவப்பட்ட இந்த பிறவி குடலை போல கழுவிடு. இயேசுவின் இரத்தத்தினாலே நீ கழுவி முழுகி வெளியே வருவாயானால் இந்த உலகத்திலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்பதை நீ மறந்து போகாதே. வாயிருந்தால் தான் பிழைக்க முடியும் என்று சொல்லுவார்கள் ஜனங்கள். அடங்கா பிடாரியை தேவன் ஆசீர்வதிப்பதில்லை. வாய் சத்தம் இருப்பதினாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று நினைக்காதே. நீ அழிந்து போவாய் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிலவுலகத்திலே எந்த ஒரு மனிதன் சார்ந்த குணமுள்ளவனாய் இருக்கிறானோ அவன் இந்த நிலத்தை சுதந்திரித்துக் கொள்வான் என்று வேதம் சொல்லவில்லையா? அன்பு தேவச்சனமே, சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உன் சேற்றை கழுவிவிடு. இந்த உலகத்தின் ஆட்டம் ஒரு நாளிலே நின்றுவிடும். உன் மூச்சை கர்த்தர் பிடித்தால் ஒரு வாழ்வு மாறிவிடும் என்பதை மறந்து போகாதே. ஒரே நாளிலே மண்ணோடு மண்ணாக உன்னை மண்ணிலே அவிழ்த்தி மண்ணுக்கு இரையாகும்படியாக ஒரு நிலைமை மாறிவிடும். சாந்த குணம் உள்ளவனாய் இருக்கிறாயா? சமாதானம் பண்ணுகிறவனாய் இருக்கிறாயா? இந்த நில உலகத்திலே நீடித்து வாழ்வாய். அன்பு தேவச்சனமே, இந்த நாளிலே இந்த மனிதன் பிறவி குள்ளனாய் பிறந்தது அவன் செய்த பாவமா, அவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள் ஜனங்கள். அவன் செய்த பாவம் அல்ல, அவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. அன்பு தேவச்சனமே, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும்படியாக அவன் பிறந்தான். உலகத்திலே உயர்வு தாழ்வு நன்மை தீமை இவைகளெல்லாம் தேவனால படைக்கப்பட்டது. குருடன் சப்பானி செவிடன் முடவன் எல்லாரும் தேவனாலே படைத்தது.
இது தேவனுடைய பிரதிபலிப்பு, தேவனுடைய கிரியைகள், அவருடைய கையின் கிரியைகள். இப்படி விதவிதமாய் ஜனங்களை படைத்திருக்கிறார். ஆனால் எப்பேற்பட்ட நிலைமையை படைக்கப்பட்டவனாய் இந்த உலகத்திலே வந்து பிறந்தாலும் இயேசுவிடத்திலே வரும் பொழுது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டு எந்த நிலைமையிலே குறைவுபட்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை நீ பிறவிக்கொண்டனாய் இருக்கிறாயா, இயேசுவிடத்திலே வருவாயானால் நீ பார்வை உள்ள மனிதனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அன்பானதை வச்சாங்க. இன்னைக்கு உன்னை ஒப்புக்கொடு, தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடு. இல்லை என்று சொன்னால் உன் வாழ்வு நீடிக்காது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே சகோதரனே, உன் வாழ்வு நீடிக்காது. இந்த உலகத்திலே எப்படியாவது ரவுடித்தனம் பண்ணி எப்படியாவது இந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதே. எல்லாவற்றையும் இந்த பூலோகத்திலே விட்டுவிட்டு தானே கடந்து போக வேண்டும். ஒன்றையும் நீ எடுத்துக்கொண்டு போக முடியாது என்பதை மறந்து போகாதே. The great Alexander என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான ராஜா இருந்தான். முழு உலகத்தையும் அவன் ஆளுக்குள்ள கொண்டு வந்தான். கடைசியாக அவனுடைய நண்பர்களே அவனை கொலை செய்ய வகை தேடினார்கள். தன்னை கொலை செய்துவிடக் கூடாது என்பதற்காக அலெக்சாண்டரே சென்று அவனை கொலை செய்தான். என்றைக்கு தன் நண்பனை கொலை செய்தானோ அன்றைக்கு அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அன்பானது வச்சனமே, அன்றைக்கே பைத்தியம் பிடித்து விட்டது. அவனுக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக அநேக மருத்துவர்கள் வந்தார்கள். மருத்துவரிடத்திலே சொன்னான், நீங்கள் எனக்கு எப்படி மருத்துவம் பார்த்தாலும் சரி, என்னை படைத்த தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த நாளை என்னாலே தவிர்க்க முடியாது. நான் மடிந்து போவதற்கு நான் மடித்தேனே, ஆனால் என்னை ஒரு சவப்பெட்டியை செய்து அதிலே என்னை வைத்து என் கைகள் 2 கைகளும் வெளியே இருக்கும்படியாக துளையிட்டு அந்த பெட்டியிலே என்னுடைய கைகளை ஜனங்கள் பார்க்கும்படியாக என்னை சுமந்து கொண்டு போக வேண்டும் என்று மருத்துவரிடத்திலே சொன்னான். நான் வெறுமையாக இந்த உலகத்துக்கு வந்தவன், தாயின் வயிற்றிலே நிர்வாணியாய் வந்தவன், ஒன்றையும் நான் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் நான் கொண்டு போவதில்லை என்று சொல்லி சவப்பெட்டியிலிருந்து 2 பகுதியாக இருக்கிற என் வெறுமையான கரத்தை உலகம் பார்க்கட்டும், மனிதர்கள் பார்க்கட்டும் என்று சொன்னான். அன்பு தேவச்சனமே, ஜனங்கள் எல்லாம் வியக்கும் வண்ணமாக அவனை பார்த்தார். அவருடைய கைகள் ஜனங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்தது. நாம் கூட வெறுமையாக வந்தோம், எதையும் கொண்டு போவது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன்னை தேவனுக்குள்ளாக தன்னை ஒப்புக் கொடுத்தார்கள் அநேகர். அன்பான தேவச்சனமே, ஆண்டவராக இயேசுவிடத்தில் நீ ஒப்புக் கொடுப்பாயா? நீ ஒப்புக் கொடுப்பாயா? இந்த நாளிலே நிர்வாணியாய் வந்த உன்னை நிர்வாணியாகவே இந்த மண்ணுக்கு போகிறார். மண்ணிலே எடுக்கப்பட்டபடினாலே அவன் மண்ணுக்கு திரும்புகிறான் என்று ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின்படியே மனிதன் மண்ணுக்கு போகிறான். இந்த நாளிலே ஜீவன தேவனிலே வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அவரிடத்திலே வல்லமை உண்டு, கிருபைகள் உண்டு, அவரிடத்திலே சமாதானம் உண்டு, அவரிடத்திலே நித்தியம் உண்டு. நித்தியத்திற்காக நீ ஓடுகிறாயா? உன்னுடைய மன கண்களை இப்பிரபஞ்சத்தில் சாத்தான் குருடாக்கி வைத்திருக்கிறான். வேண்டாம் சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவராக இயேசுவிடத்தில் நீ வருவாயானா உன் வாழ்வை செழிக்க அவரிடத்திலே முடியும். எப்படியாவது மேலே அடித்து பிடித்து இவனை வஞ்சித்து அவனிடத்திலே பிடுங்கி தன்னுடைய வாய் பலத்தினாலே கை பலத்தினாலே ஒரு பெரிய ஒரு பணக்காரனாய் மாறிவிடலாம் என்று சொல்லி நீ நினைக்காதே. ஒரே நாளிலே அழிந்து போய்விடும் உன் ஐஸ்வர்யம். ஒரே நாளிலே அழிந்து போய்விடும் உன் ஐஸ்வர்யம். இயேசுவிடத்திலே மனம் திரும்பி வா. அவர் உன் ரட்சகர். அவரிடத்திலே ஐஸ்வர்யம் உண்டு, அவரிடத்திலே சம்பத்து உண்டு, அவரிடத்திலே சமாதானம் உண்டு, அவரிடத்திலே நிம்மதி உண்டு. நீ அவரை தேடி வருவாயா? இந்த உலகத்திலே என்னென்ன கொடுக்க வேண்டும் என்று எதற்கெல்லாம் நீ விரும்புகிறாயோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இது இல்லையே அது இல்லையே என்று வருத்தப்படாதே. இந்த உலகத்திலே நிர்வாணியாய் வந்தவன் நிர்வாணியாகவே போகிறான். இந்த பிறவி குருடனாய் பிறந்தவனுடைய வாழ்வை இயேசு மாற்றினது மெய்யானா?
உன் வாழ்வையும் கர்த்தர் மாற்றுவார். இன்னொரு சம்பவத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க போகிறோம். 38வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த அதிகாரம் யோவான் 9:38. உடனே அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசுவை அறிந்தவன் அறியாதவனை போல குருடனாயிருக்கிறான். காரணம் என்ன? எதனால் அவன் குருடனாயிருக்கிறான்? காண்கிற விதமாக இன்னும் இயேசுவை அவன் காணவில்லை. இங்கே நாம் பார்க்க சத்தியத்தின்படி காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்னார். அன்பு தேவச்சனமே, நியாய தீர்ப்பு ஒன்று வரப்போகிறது. காணாது இருந்த இயேசுவை காணாதிருந்த என்னுடைய கண்களை பிறவிக்குடனுடைய கண்களை திறந்தது போல என் கண்களை திறந்தார். இயேசுதான் தேவன் என்று சொல்லி அறிந்து அவருடைய காலடியை நான் பிடித்துக் கொண்டேன். என் மனக்கண்களை அவர் திறந்தார். இன்றைக்கு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொன்ன இயேசு இந்த நில உலகத்திலே வந்திருக்கிறார். அவரை பற்றி பிடிக்காமல் நீ இருப்பாயானால் இன்னும் குருடனாகவே இருந்து மறித்து அந்த காரிருளிலே தள்ளப்படாதே. பற்கடிப்பும் பாழ்கடிப்பும் இருந்த அந்த பாதாளத்திலே தள்ளப்பட உன்னை ஒப்பு கொடுக்காதே. உன் குல பெருமையும் உன் குல தெய்வமும் உனது ஜாதி பெருமையும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் விடாது. ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுகிறான், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அன்றி வேறு ஒருவனாலும் பிதாவிடத்தில் வர முடியாது என்று சொல்லுகிறார். நீ பரலோகம் செல்ல வேண்டுமானால் ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அன்பு தேவச்சனமே, என் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வந்த இந்த பிறவி குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது போல உன்னுடைய கண்கள் திறக்கப்படும். உன் சேற்றை கொண்டு போய் கழுவ ஆரம்பி. சேற்றை கண்களிலே வைத்துக் கொண்டு எந்த மனிதனை குறை சொல்லி தெரியாதே. குறுக்கு வழியிலே நாம் பெரிய ஐஸ்வர்யமாய் மாறிவிட வேண்டும் என்று நினைத்தால் அது சிறகடித்துக் கொண்டு ஆகாய மார்க்கமாய் உன்னை கொண்டு போகும் என்பதை நீ மறந்து போகாதே. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய எந்த மனிதனாலும் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உருண்டு பிறண்டாலும் ஒட்டுதான் ஒட்டும். அதனால தேவ சமூகத்திலே சொல்லுகிறேன், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீ வருவாயானால் இந்த பிறவி குருடனுடைய கண்களை திறந்தவர் உன் கண்களை திறப்பார். என் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே மனத்தாழ்மையாய் இருப்பாயானால் அந்த ஆண்டவராகிய இயேசு உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராய் மாற்றுவார். இன்னும் தேவனை அறிந்தும் குருடனாய் இருக்கிறாயா? நான் செய்வதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயா? சரியாக நீ மனம் திரும்ப. உலகத்தை வெறுத்துவிடு, உன்னை வெறுத்துவிடு. அப்பொழுது தேவன் உன்னிலே பிரியப்படுவார். தன்னை வெறுக்காத மனிதன் சிலுவை சுமக்க முடியாது என்று இயேசு சொன்னார். தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வா என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். சிலுவையின் உபதேசத்தை அறியாதவர்கள், சிலுவையின் பாடுகளுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு மனிதனும் கண் திறக்கப்பட முடியாது. அவன் இயேசுவை கண்டிருந்தாலும் அவன் காணாத குருடனாகவே இருக்கான். கண் திறக்கப்படாத குருடனாகவே இருக்கிறான் இப்பிரபஞ்சத்திலே. சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாயிருக்கும். நமக்கு அது ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சிலுவையின் உபதேசம் உனக்கு கசப்பாய் இருக்கிறதா? இந்த உலகத்திலே பாடு அனுபவிக்க முடியாமல் பெரிய அந்தஸ்துக்கு வந்துவிடலாம் என்று நினைத்தால்
நீ உன்னை நீயே வஞ்சித்துக் கொள்கிறாய் என்பதை மறந்து போகாதே. பாடுகள் ஊடாய் ஒரு மனிதன் பிரவேசித்து வருவானே, ஆனால் அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லை என்று சொன்னார், தீங்கு உன்னை தொடரும். அன்பானது வச்சிருமே, தேவனை மாத்திரம் பற்றி பிடித்துக்கொள். கர்த்தரிடத்திலே வா. உன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் மனக்கண்களை திறந்து வேதத்தில் உள்ள ரகசியங்கள் எல்லாம் உனக்கு காண்பிப்பார். அப்பொழுது வேதம் சொல்கிறது போல காணாதவர்கள் காணும்படியாக அவர் அந்த பிறவிக்குள்ளனுடைய கண்களை திறந்த தேவன் நம்முடைய கண்களை திறப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இந்த மகிமையின் வேலைக்காய் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நில உலகத்திலே பிறவிக்குள்ளனை போல நான் இருந்தேன் ஆண்டவரே. ஆனால் என் கண்களிலே சேருண்டாக்கி சீலோவாம் குளத்திலே கழுவி பார்வையடைவாயாக என்று சொன்னீரே. அதன்படியாக என்னுடைய கண்களிலே இருக்கிற எல்லா சேற்றையும் கழுவுபடியாக நான் ஞானஸ்தானம் என்று சொல்லப்படுகிற தொட்டியிலே மூழ்கி என்னை உச்சம் தளிர்ந்து உள்ளங்கால் வரை கழுவி எழுந்தேன் ஆண்டவரே. அப்பொழுது இந்த உலகத்தை பார்த்தேன். இந்த உலகம் எனக்கு வெளிச்சமாய் தெரிந்தது. என் இயேசு என்னோடு கூட இருக்கிறதை நான் கண்டேன். ஆண்டவர் என் வாழ்விலே அவர் இடைப்படுகிறதை நான் உணர்ந்தேன். என்னை கர்த்தர் சமாதானத்தின் புருஷனாய் என்னை மாற்றினார். நான் நடக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னோடு கூட வருகிறதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். பணிவிடை ஆவி எனக்கு தந்து நான் போகிறதெல்லாம் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறதையும் என்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகிறதையும் தேவன் எனக்கு தருகிறதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவன் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். வருகைக்கு நான் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன். சகோதரியே, சகோதரனே, அதே போல வருகைக்கு நீ ஆயத்தமாவாயா? வருகைக்கு ஆயத்தமாவாயா? உன்னுடைய பெருமைகளில் இருந்து இறங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய எல்லா உயர்வு என்ற தன்மையிலிருந்து இறங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அதிகாரத்திலிருந்து இறங்கி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் அதிகாரம் உன்னை பரத்துக்கு கொண்டு போய் விடாது. உன் பணம் உன்னை பரலோகத்திலே கொண்டு போய் விடாது. உன்னுடைய குலப்பெருமையோ ஜாதி பெருமையோ பரலோகத்திலே கொண்டு போய் விடாது. ஒரு நாள் மரணம் உன்னை சுதந்திரிக்கும். அன்றைக்கு நீ பரிதவிக்கப்பட்டவனாய் இருப்பாய். இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் அண்டையிலே வா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று இயேசு சொல்கிறார். அவருடைய நீ வருவாயா? தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பரலோக தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதித்து உடைய கிருபையினாலும் தயவினாலும் சமாதானத்தினாலும் ஆண்டவரை சமாதான கட்டிடங்களை வைத்து ஆண்டவரை வெளிச்சத்தில் நடக்கிற மக்களாய் எங்களை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வருவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை பரிசுத்த ஓய்வு நாளா இருக்கிறபடினாலே சரியாக 11 மணிக்கெல்லாம் ஆராதனை துவங்கும். நீங்கள் ஆயத்தமாக இந்த ஆன்லைன் சர்வீஸை நீங்கள் பாருங்கள். அநேகருக்கு நீங்கள் இதை அனுப்பி அவர்களும் கர்த்தருடைய செய்தியை கேட்கும்படியாக சொல்லுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.